வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கணுவாப்பேட்டையில் முதியவர் அடித்து கொலை, இரும்பு பட்டறை தொழிலாளியின் கொலை குறித்து காவல்துறை விசாரணை. சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சமூக அமைப்பினர் கைது. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல், சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். காமராஜர் தொகுதியில் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் 2024-2025 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா 45 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். முன்னாள் சபாநாயகர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சிக்கு அன்னை சோனியா காந்திக்கு துரோகம் பண்ணணும். சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்ற நிலையில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் பாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இங்கு சுங்கச்சாவடி அமைத்தால் புதுவை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். மதகடிப்பட்டில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கும் போது இந்த புதிய சுங்கச்சாவடி தேவையில்லை என சேலியமேடு மக்கள் புகார் கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் சேலியமேடு பகுதி மக்களுடன் 4 வழிச்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மேலும் போராட்டம் நடத்தியோர் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கும் பணிக்காக வைத்திருந்த உபகரணங்கள், தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சமூக நல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது. இதனால் உள்ளூர் மக்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும். புதுவை, தமிழ்நாடு என 2 மாநில மக்களும் பெரும் பாதிப்படைவர். சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க இருப்பதை புதுவை அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையெனில் பாதிக்கப்பட இருக்கும் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். கட்டணம் என்னும் பெயரால் கொள்ளையடிக்காதே, கொள்ளையடிக்காதே, அடித்த கொள்ளை போதாதா, அடித்த கொள்ளை போதாதா, புதுவை அரசே பொதுப்பணித்துறையே, புதுவை அரசே நெடுஞ்சாலைத்துறையே, உடனடி வழங்காதே, நெடுஞ்சாலைத்துறையே வழங்காதே, சுங்கச்சாவடி அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போராட்டம், பல்வேறு அமைப்புகள் பங்கெடுக்கும் போராட்டம், சுங்கச்சாவடி அமைவதை தடுத்து நிறுத்துவோம். ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்தி பாலன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, சக்திவேல், குமரன், நாகமுத்து, பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பிரதமரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 75 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிரதமரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி ஆதி திராவிட பயனாளிகளுக்கு தொடர்நோய் சிகிச்சைக்கு நிதி உதவிக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிட பயனாளிகள் 10 பேருக்கு சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொடர் நோய் சிகிச்சை பெறுவதற்கான உதவித்தொகை அடையாள அட்டையை வழங்கினார். இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், தொகுதி பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி, ராஜி, முருகன், தட்சிணாமூர்த்தி, அருள்மணி, நடராஜன், சராபுதீன், காளிதாஸ், ராமஜெயம், சேகர், அஞ்சாப்புலி, ரகு, காளிதாஸ், சந்தோஷ், நாகராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மனிதவள மேம்பாட்டு, ஒழுக்க மேலாண்மை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மனிதவள மேம்பாடு, ஒழுக்க மேலாண்மை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு முகாம் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சரவணன் வரவேற்றார். பத்மநாபன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை துணை ஆணையர் சந்திரகுமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். ஆய்வாளர் ரமேஷ் சம்பத் கலந்து கொண்டு மது, போதைப் பொருள், ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசினார். புதுச்சேரி அரசின் முன்னாள் சிறுவர் நலக்குழு உறுப்பினரும் எழுத்தாளருமான அறிமதி இளம்பருதி பங்கேற்று கல்வி, அறிவு, தனிமனித ஒழுக்கம், உயர் எண்ணங்கள், போட்டித் தேர்வுகளை எழுதும் முறைகள், நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் மற்றும் அவர்கள் செய்த தியாகங்கள் குறித்து பேசினார். நிறைவாக மாணவர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆசிரியர் இளஞ்செழியன் நன்றி கூறினார். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை இரும்பு பட்டறை தொழிலாளியான 60 வயது முதியவரை மர்ம நபர்கள் சுத்தியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 60 வயதான வேதகிரி. இவர் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் தனது வீட்டிலேயே இரும்பு பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார். இதனிடையே வேதகிரி நேற்று இரவு வழக்கம் போல் பட்டறை வேலைகளை முடித்துவிட்டு மது அருந்தி உறங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை தனது கணவரை எழுப்புவதற்காக பட்டறைக்கு சென்ற அவரது மனைவி வேதகிரி ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வேதகிரி சுத்தியால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது பட்டறை தொழில் செய்வதால் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கேட்டு கொடுக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 60 வயது முதியவர் சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதி குயவர்பாளையம் பகுதியில் வாய்க்கால் அடைப்பை உடனடியாக சரி செய்யவிட்டால்
போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி குயவர்பாளையம் ஐயனார் கோவில் தெருவில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு இருப்பதை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறையிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் மறியல் செய்ய முடிவு செய்து இதுகுறித்து அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகரிடம் முறையிட்டதை அடுத்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை தொடர்பு கொண்டு இது தொடர்பான பிரச்சனைகளை எடுத்து கூறினார். மேலும் தண்ணீர் தொடர்ந்து தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது குறித்தும் எடுத்து கூறினார். இதனை கேட்டறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களை சரி செய்து தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொண்டார். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருகை தந்து கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் நடத்தவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர், புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி ஐயனார் கோவில் தெரு திருவள்ளுவர் சாலை புதுவையின் ஒரு பிரதான சாலையாகும். இந்த சாலையில் இரண்டு பக்கமும் உள்ள வாய்க்கால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை இருந்து வருகிறது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்துள்ளேன். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளதால் மேலும் பிரச்சனை அதிகமாகும் சூழல் உள்ளது. எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் சாலை முழுவதும் வாய்க்கால்கள் அடைப்பை நீக்கி சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 நாட்களில் இந்த பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். சங்கர் உடையார், வெங்கடேசன், லாரி முருகன், ஜெகதீசன், ரமேஷ், சித்தா கணேசன், பிரபு, தம்பா, இளவரசு, வேல்முருகன், வாசு, முனிரத்னம், கணேசன், வரதராஜ், அருள் ஆகியோர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உடனிருந்தனர். பராமரிக்கப்படாமல் தூர்வாரப்படாமல் வடிகால் வாய்க்கால் எல்லாம் அடைந்து போய் கடந்த 2 மாதங்களாக இந்த வீதி முழுவதும் நீர் தேக்கி இதனால் மாசுபடிந்து இந்த குடிநீர் குழாய்களுக்குள்ளாவும் மாசுபடிந்த நீர் வீட்டுக்குள்ளே போய்ந்திருக்கின்றது. இவற்றை கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக ஒரு போராட்டம் மூலமாகவும் இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தியும் இது சம்பந்தமாக 2-3 மாதங்களாக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். இந்த பொதுப்பணித்துறையானது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டார்கள். மணவெளி TN பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்காக கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் நன்கொடை வழங்கினார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருப்பணிக்காக 200 சிமெண்ட் மூட்டைக்கான காசோலைகளை கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கிற பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளிடம் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நன்கொடையாக வழங்கினார். ஊர் பொதுமக்கள், அறக்கட்டளையின் நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சண்டிகரில் இருந்து 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் புதுச்சேரி வந்தனர். அவர்களை மரியாதையுடன் வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு சாரதா கங்காதரன் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் பாபு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட மாநில அலுவலர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து NSS பற்றிய சிறப்புரை ஆற்றினார். சண்டிகரில் இருந்து வருகை தந்த 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி நன்றி உரை வழங்கினார். சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சீனு தண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சசிபாலன், உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டுமென்று கூறினால் அடுத்த 30 நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும். விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது என்று கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எண்ணை பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிருக்கான மகளிரின் எந்தவித புகைப்படமும் வீடியோக்களும் எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடனிருந்தனர். சார்பாக ஒரு புதிய திட்டத்தை மகளிர் அணி அவங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டம் என்னன்னா, உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவச நாப்கின் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின்படி நாங்கள் ஒரு 2 ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீடு தேடி நாப்கின் வழங்கும் திட்டத்தை இன்றைக்கி இந்த மகளிர் அணி சார்பாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டத்தின்படி யாருக்கு நாங்கள் நாப்கின் கொடுக்குறோமோ அவங்களோட ஃபோட்டோவோ வீடியோவோ அவங்களோட தகவலோ எங்கேயும் வெளியில் தெரியப்படுத்த மாட்டோம். பட் அதில் அந்த நாப்கினில் ஸ்டிக்கர் ஒட்டி தர மாட்டோன்றது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த உழவர்கரை தொகுதியில் இருக்கிற அனைத்து மகளிர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனம் கீழ் 500க்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் 8,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களுக்காக நான் என்ற ஜெயலலிதாவின் வழியில் வீராம்பட்டினம் கிராமத்தில் 100 நாள் வேலை செய்யும் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆயுத பூஜையையொட்டி நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு 100 நாள் வேலை செய்யும் 120 பெண்களுக்கு சில்வர் குடம், மண் அள்ளுவதற்கு மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவற்றை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பெண்களிடம் உரையாடிவிட்டு உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வீராம்பட்டினம் வார்டு துணை செயலாளர் மணி, கோபி, தொகுதி துணை செயலாளர் சிவா, மேல அமைப்பு பிரதிநிதி செல்வம், கலைசெல்வம், நாகப்பன், வார்டு கழக செயலாளர்கள் பாலு, ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் வேலு, இளைஞர்கள் பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்கள் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவித்தனர்.
பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் மூர்த்தி பால்ராஜ், முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், அவரது மனைவி சித்ரா, மகன் ஆனந்தராஜ் ஆகியோர் மீது காவல்துறையில் கொடுத்த மிரட்டல் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? செஞ்சி சாலையில் வாடகைக்கு வந்து கட்சி அலுவலகத்தை காலி செய்ய பல லட்சம் ரூபாய் மிரட்டி பணம் பறிப்பு, முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் வழக்கறிஞர் வீடு ஆக்கிரமிப்பு, இதில் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா தியேட்டர் அருகில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், சமூக ஆர்வலர் மேகராஜ், புகழேந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் சார்பில் சேகர், சாமிக்கண்ணு, வெங்கடேசன், சுதாகர், சண்முகம், ஞானசேகர், ஞானி, கலைச்செல்வன், சத்யா, குமரன், பார்த்தசாரதி, ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ன மீறி சொத்தை வித்துருவியா? என்ன மீறி விற்க முடியும்? மரியாதைக்குரிய மூர்த்தி பால்ராஜ் அவர்கள் காவல் நிலையத்தில் சென்று மாதிரி என் சொத்தை அபகரிக்கிறாரு அரசியல் தலைவர் SP சிவகுமார். நான் சொத்தை நான் வித்துட்டு என் பிள்ளைங்களோட நான் போகணும்னு ஆசைப்படுறேன். பால்ராஜ் அவர்கள் வழக்கறிஞர் நெடுந்துரை அவர்களை மாநில செயலாளர் நெடுந்துரை அவர்கள் அணுகிறார். அந்த அடிப்படையில் தான் மாநில செயலர் நெடுந்துரை அவர்கள் வழக்கறிஞராக முதல்ல அந்த விஷயத்தை சட்டப்படி துவங்குகிறார். சட்டப்படி துவங்கி அப்படி முடித்துக் கொண்டு விட்டால் நமக்கு என்ன இருக்கிறது? விக்னேஷ் கண்ணன் அலுவலகத்தில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து கொள்ளையடித்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அரசு இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் அலுவலகம் ராஜ்பவன் தொகுதி செட்டித்தெருவில் அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் 3 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குடிபோதையில் தெரியாமல் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்ததாகவும் எந்தவித நோக்கமும் இல்லை என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து விக்னேஷ் கண்ணன் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உடனடியாக விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் கூறுகையில், அரசியல் சார்ந்த கட்சி அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் சாதாரண மக்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது என்றார். ஆகையால் அரசு இதில் மிகவும் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மரக்காணம் அடுத்த வேப்பேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த வேப்பேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 98.96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயானந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன், பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ராஜவேலு, பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மணவாளன், ஒன்றிய கவுன்சிலர்கள் ரேவதி கோதண்டம், நாகஜோதி, கணேஷ், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் திருமலை, செந்தில்குமார், ஒப்பந்ததாரர் மல்லிகா முருகன், திமுக நிர்வாகிகள் சுமதி பார்த்தசாரதி, பாபு, தேவதாஸ், கண்ணியப்பன், ஆசைமணி, குப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்களுக்கு 2.5 ஆண்டுகள் கொடுக்காமல் இருந்த உரிமை தொகையை சேர்த்து வழங்க வேண்டும் என திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அண்டப்பட்டு கிராமத்தில் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தனசேகரன் அனைவரையும் வரவேற்றார். திமுக ஆட்சியில் விஷம் போல் கடுமையான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெருகி வரும் கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருட்கள் மற்றும்
திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதை கண்டித்து மாபெரும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், தலைமை கழக பேச்சாளர் மூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் குட்டி என்கிற யோகநாதன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நீலமேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அடுத்த வைடப்பாக்கம் மற்றும் கரூர் ஊராட்சிகளை அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அடுத்த வைடப்பாக்கம் மற்றும் கரூர் ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பாண்டுரங்கன், மாவட்ட மீனவரணி செயலாளர் பழனி, கீழ்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் துரைராஜ், ஒன்றிய மாணவரணி செயலாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்து, ஒன்றிய விவசாய அணி செயலாளர் சேகர், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கந்தன், ஒன்றிய துணை செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் முரளிதாஸ், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் முருகன், ஒன்றிய தகவல் தொடர்பு பிரிவு செயலாளர் துரைசெல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சசிரேகா சிறப்புரையாற்றினார். இறுதியாக ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அர்ஜுனன், செந்தில்குமார் ஆகியோர் நன்றி கூறினர். திண்டிவனம் அடுத்த தென்காசி ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு கல்வி கடவுள் சரஸ்வதி அம்மன் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விடியா திமுக அரசின் அவல நிலையை கண்டித்து வல்லம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வல்லம் ஊராட்சியில் விடியா திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து வல்லம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். இதில் மாவட்ட கழக இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பாலமுருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலைகள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கணுவாப்பேட்டையில் முதியவர் அடித்து கொலை, இரும்பு பட்டறை தொழிலாளியின் கொலை குறித்து காவல்துறை விசாரணை. சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சமூக அமைப்பினர் கைது. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல், சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.